வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையின் வசதிகள் மற்றும் தொழில் முறைமையினை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். பிரதமர் உறுதி. தங்கள் சேவையில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க தவறியதால் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக நிறைவு காணும் மருத்துவ தொழில் வல்லுநர்களின் ஒன்றியம் தீர்மானம். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்று பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்பு. தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெளிவுபடுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையின் வசதிகள் மற்றும் தொழில்முறையை மேம்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தாதியர்கள் தங்கள் சேவையை மனிதாபிமானத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மே 24 அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் 3147 தாதியர்களுக்கான நியமனங்களை வழங்கும் போது உரையாற்றிய பிரதமர் தாதியர் தொழிலில் ஒரு மரியாதைக்குரிய மற்றும் அத்தியாவசியமான சேவையாகும் என்றார். அவரது உரையில் தாதியர்கள் செய்யும் தியாகங்களை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களின் உடல் மற்றும் மன நலனுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்க அரசாங்கம் உறுதியாக செயல்படும் என்றும் அவர்களுக்கு தேவையான பயிற்சி, பதவி உயர்வு, சம்பள மேம்பாடு உள்ளிட்ட விடயங்களில் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாதியர்களின் தொழில்முறை கண்ணியத்தை பேணுவதோடு அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கும் ஆதரவளிக்கும் சூழலை உருவாக்க அரசு பொறுப்பேற்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். கட்டாய விடுமுறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் எதிர்வரும் புதன்கிழமை விசாரணை குழுவின் முன்னிலையில் மீண்டும் ஆஜராக உள்ளார். இந்த குழு அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உள்துறை அமைச்சால் நியமிக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை தனது சட்டத்தரணி டி வீர விக்ரமனுடன் குழுவின் முன்னிலையில் ஆஜரான தேசபந்து தென்னகோனுக்கு குற்றப்பத்திரிகை அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது. அந்த சந்திப்பின் போது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கால அவகாசம் கோரிய அவருக்கு மே 28 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. மேலும் விசாரணை குழு அவருக்கு எதிரான சான்றுகள் மற்றும் ஆவணங்களில் குறித்த விளக்கங்களையும் வழங்கியிருந்தது. அதன்படி சத்தியப்பிரமாண பத்திரங்களாக சாட்சியங்களை சமர்ப்பிக்க அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை குறித்த குழுவின் முன்னிலையில் அவர் முதல் முறையாக ஆஜராகிய போது எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனை குழுவினரால் நிராகரிக்கப்பட்டது. தேசபந்து தென்னகோன் தனது பதில்களை வழங்கிய பின்னர் விசாரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விசாரணை குழுவுக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமை வகிக்கின்றார். அவருடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நீல் இத்தலவெல்ல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்று பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் தேர்தல் காலத்தில் மொட்டு கட்சி, தொலைபேசி கட்சி, யானை கட்சி ஆகிய ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்தன. ஆனால் தற்போது அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் மீண்டும் கூட்டு அமைத்து ஊழலுக்கு திரும்ப முயல்கின்றன. இந்த கட்சிகளின் போலி நாடகமும் மக்கள் முன் காட்டும் முகத்திரையும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் அமைக்கும் சபை ஓரிரு வாரங்களுக்கு கூட இயங்க முடியாத நிலை உருவாகும். தவிசாளர், உப தவிசாளர் பதவிக்காக உள்விளையாட்டில் ஈடுபடும் நேரம் வீணாகும். இந்த சூழ்நிலையை முன்னிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே நிலையான மற்றும் செயல்படக்கூடிய ஆட்சி அமைக்கும் திறன் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் ஆட்சி அமைப்போம். மேலும் சபையின் தவிசாளராகவும் எமது கட்சியை சேர்ந்த ஒருவரே நியமிக்கப்படுவார் என்று அவர் உறுதிபட கூறினார். தங்களின் சேவையை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இன்னமும் தீர்வுகளை வழங்காததனால் நிறைவு காணும் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் மே 26 கூடும் ஒன்றிய கூட்டத்தில் எதிர்வரும் 27 காலை 8 மணி முதல் தொழில்முறை நடவடிக்கை ஆரம்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாததை காரணமாக காட்டியுள்ளனர். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவோடு பலமுறை கலந்துரையாடல்கள் நடைபெற்றதும் ஆனால் எந்த ஒரு தீர்வுகளும் எட்டப்படவில்லை என்றும் அந்த உரையாடல்கள் அனைத்தும் பயனளிக்காமல் முடிந்துவிட்டதாகவும் ஒன்றியம் தெரிவிக்கின்றது. அரச பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற பல சுகாதாரத்துறையில் நியமிக்கப்படாமை மற்றும் தற்போதுள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்காதது போன்ற முக்கிய பிரச்சனைகளே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளின் பிரதான காரணங்களாக கூறப்படுகின்றது. தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் என்பது அவர்கள் காட்டிய மன உணர்வுகளின் வெளிப்பாடாகும். இது கட்சியின் தவறினால் அல்ல, தேர்தல் முறையின் காரணமாகவே ஏற்பட்ட சூழ்நிலை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இந்த நிலைமை சில நாட்களில் சீர்படும். கட்சி மீது குற்றம் சுமத்த வேண்டிய அவசியமில்லை. பதவி விலகும் முடிவை அவர்கள் எடுத்துள்ளதற்கு காரணம் பட்டியல் உறுப்பினர் தெரிவை சூழ வைக்கும் தேர்தல் முறைமையே என்றார். தொடர்ந்து பேசிய அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சி வென்ற பட்டியல் ஆசனங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகளே சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலக முடிவு செய்ததற்கு காரணமாக இருந்தது என்று கூறினார்.
கட்சி அதிக வாக்குகளை பெற்ற முன்னணி 2 பேர் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக உறுதி பத்திரங்களை வழங்கியிருந்ததையும் அந்த அடிப்படையில் பல இடங்களில் செயல்பாடுகள் இடம்பெற்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனநாயகத்தில் மக்கள் விரும்பும் நபர்களை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இந்த முறைமையை 100% கடைபிடிக்கும் போது தொகுதி அமைப்பாளர்கள் சில நேரங்களில் நெருக்கடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். நான் கூட ஒரு தொகுதி அமைப்பாளராக இதை அனுபவித்துள்ளேன் என்று அவர் கூறினார். இந்த முறைமையால் எனக்கு விருப்பமான மற்றும் திறமையான சிலரை தெரிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றுவது அபூர்வம் அல்ல. எனவே பதவி விலகி இருக்கும் அமைப்பாளர்கள் இந்த நேரத்தில் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கோரிக்கையாகும் என்றும் கூறினார். இவர்கள் கட்சிக்காக ஆரம்ப காலம் முதலே பாடுபட்டவர்கள். அவர்களின் மன ஆதங்கம் நியாயமானது. ஆனால் இது கட்சியின் தவறு அல்ல, தேர்தல் முறைமையின் தவறு காரணமாக உருவான பிரச்சனை மட்டுமே என்று எஸ்.எம். மரிக்கார் கூறினார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவர் உள்ளிட்ட மூவரை கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகள் நேற்றைய தினம் கைது செய்திருந்தார்கள். இன்று அவர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அவர்களை மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே 17ஆம் தேதி நாராயண்பேட்டை சுற்றுவட்ட வீதியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அருகே துசித ஹலோலுவை பயணித்த ஜீப் வண்டி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் அந்த வாகனம் வழிமறைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன்குனியா வைரஸ் நோய் இலங்கையின் பல பகுதிகளில் மீண்டும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறை பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார். தற்போது வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையை சேர்ந்ததாகவும் இதில் பல தனித்துவமான பிறழ்வுகள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தொற்று நோய் கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து இலங்கையுடன் பரவ தொடங்கியுள்ளதோடு அதன் வேகமான பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சும் பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறைகளும் இணைந்து ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றன. பரவி வரும் சிக்கன்குனியா வைரஸின் தற்போதைய வடிவம் கட்டமைப்பு அல்லாத பல பிறழ்வுகளை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இது மக்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்து அதிக கவனம் தேவைப்படுவதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிலாபு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையும் மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரை செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமுதாயங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பிற்பகல் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் இந்த பகுதிகளில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு வழியாக மாத்தறைக்கும் காங்கேசந்துறையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடற்கரை பிராந்தியங்களில் உள்ள கடல் பகுதிகளில் சுமார் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை கடல் அலைகள் உயரக்கூடும். இதன் காரணமாக மன்னார் முதல் புத்தளம் வரை கொழும்பு வழியாக காலி வரையான கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை அடையும் வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.